ஒரு ராணி, ஒரு ரோமினுடைய தளபதி, ஒரு காதல். இந்த மூன்றும் சேர்ந்த போது ஒரு காதல் கதை மட்டும் உருவாகல, ஒரு பேரரசினுடைய எதிர்காலமே மாறியது. அதுதான் கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி இவங்களுடைய கதை. 2000 வருடங்களுக்கு முன்பு கிமு 69 பிறந்த கிளியோபாட்ரா எகிப்தினுடைய சக்தி வாய்ந்த ராணிகளில் ஒருவர். அவர் அழகுக்காக மட்டும் பிரபல்யமானவர் இல்ல, பல மொழிகள் தெரிந்தவர், அரசியல் நன்றாக புரிந்தவர், தன்னுடைய நாட்டை ரோமினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து காப்பாற்றுறதுக்காக போராடியவர். அந்த நேரத்தில் தான் ரோம்ல அதிகாரத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அங்கதான் வராரு நம்மளுடைய மார்க் ஆண்டனி. ஜூலியஸ் சீசரினுடைய நெருங்கிய ஆதரவாளரும் ரோமினுடைய மிக சக்தி வாய்ந்த இராணுவ தலைவருமான ஆண்டனி கிமு 41 கிளியோபாட்ராவை டார்சஸ் நகரத்துல வச்சு சந்திக்கிறாரு. அது முதல்ல ஒரு அரசியல் சந்திப்பா தான் இருந்துச்சு. ஆனா மிக விரைவிலேயே அந்த சந்திப்பு காதலாக மாறியது. கிளியோபாட்ராவுக்கு மார்க் ஆண்டனி மூலம் ரோம் நாட்டினுடைய ஆதரவு கிடைச்சது. மார்க் ஆண்டனிக்கு கிளியோபாட்ரா மூலம் செல்வமும் பலங்களும் அந்த நாட்டினுடைய கிழக்கு பகுதிகளில் அரசியல் ஆதரவும் கிடைச்சது. அதனால் அவர்களுடைய உறவு இன்னொரு படி மேல சென்று காதலும் அரசியலும் சேர்ந்த ஒரு கூட்டணியாக மாறியது. ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோம்ல மார்க் ஆண்டனி அரசியல் அதிகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒக்டேவியன் அப்படி என்ற ஒருத்தனுடைய சகோதரிய, அதாவது ஒக்டேவியா அப்படி என்றவங்களை 2வது திருமணமா செய்து கொள்றாரு. ஆனா கிளியோபாட்ராவுடனான உறவை அவர் முடிச்சு கொள்ளல. அதாவது 2 திருமணங்களை இந்த காலகட்டத்துல மார்க் ஆண்டனி செய்து கொள்றாரு என்று சொல்லலாம். இதுதான் ஒக்டேவியனுக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக மாறியது. ஆண்டனி இனி ரோமுக்காக இல்லை, அவர் கிளியோபாட்ராவுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரோம் மக்களிடம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கிமு 34 கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி இவங்க 2 பேரும் அவங்களுடைய 3 குழந்தைகளுக்குமான அரசியல் அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. இது ரோம்ல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இப்போ இது காதல் பிரச்சனை இல்ல, ஒரு அதிகாரத்துக்கான போரா மாறத் தொடங்குது. ஒரு புறம் மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும், மறுபுறம் ஒக்டாவியன். கடலில போர் தொடங்கியது. ஆண்டனியினுடைய படைகள் தோல்வி அடைய தொடங்குது. கிளியோபாட்ரா தங்களுடைய கப்பல்களோட பின்வாங்குறாங்க. அதோட ஆண்டனியும் கிளியோபாட்ராவை பின்தொடர்றாங்க. அந்த ஒரு தோல்வி அவங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றியது. அதுக்கப்புறம் கிமு 30 ஒக்டேவியன் அலெக்சாண்ட்ரியாவை கைப்பற்றான். அதோடு சேர்த்து கிளியோபாட்ரா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டனிக்கு செய்தி வருது. அந்த செய்தி உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டனி தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கிளியோபாட்ரா உயிரோடு இருக்காங்க அப்படின்றத இவன் அறிஞ்சு கொள்றான். ஆனாலும் அவன் உயிர் பிழைக்கல. அதுக்கப்புறம் கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனிய அவங்க கூடிய வச்சு கொள்றாங்க. சில நாட்களில் கிளியோபாட்ராவும் அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்றாங்க. ஒரு காதல், ஒரு போர், ஒரு பேரரசினுடைய வீழ்ச்சியாக மாறியது. கிளியோபாட்ரா, ஆண்டனி, காதல் வரலாற்றை மாற்றுமா? இந்த கேள்விக்கான பதில் இந்த கதை. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டா ஃபாலோ ஏஜி குஹன்.